தமிழ் வாழ்க, தமிழ் குடிமகன் ஒழிக என்று. அப்படியான மனசாட்சியை கொண்ட அருமை முதல்வர் என்ன செய்கிறாரு? உடனடியாக மெய்கண்ட தேவனை வேறொரு துறைக்கு செயலாளராக மாற்றிவிட்டு அங்கே சுகவனேஸ்வரர், பேர் என்னங்க, சுகவனேஸ்வரர் என்கிற பிராமணரை செயலாளராக ஆக்குகிறார். அந்த முயற்சி, தமிழ் குடிமகனுடைய அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டது என்பது இந்த மண்ணினுடைய வரலாறு. அதுதானே பிள்ளையும் செய்வ, அப்பன் செய்தத அதே திருத்தொண்டதானே மகன் செய்வ. அதனால்தான் அறநிலையத்துறை அமைச்சராக 1000 தகுதிகள், அவர் முதலமைச்சராகவே ஆவதற்கு இன்றைக்கு திமுகவில் தகுதி படைத்த ஒரு ஆள் இருக்கிறார்னா அது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான். ஆனால் நீங்க ஒருபோதும் அதை ஏற்க மாட்டீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் அவர் தமிழர். அந்த தமிழரை நீங்கள் ஏற்க மாட்டீர்கள். அவரது தாத்தாவாகிய பி.டி. ராஜனையே நீங்கள் ஏற்கவில்லை என்பதுதான் வரலாறு. பி.டி. ராஜன் இதை திராவிடர் கழகமாக மாற்றும் போது எதிர்த்தார். நீதி கட்சியை திராவிடர் கழகம் என்று சேலத்திலே தீர்மானம் போடும் போது 2 தமிழர்கள் எதிர்க்கிறார்கள். ஒருவர் திருச்சியுடைய பி.டி. ராசன் அவர்கள். இந்த தியாகராசனுடைய பெயர் தான் அவருக்கு. பி.டி. ராசன்னா பழனிவேல் தியாகராசன் தான். அந்த பழனிவேல் தியாகராசனுடைய மகன் தான் பழனிவேல். அந்த பழனிவேலுடைய மகன் தான் இங்க தியாகராசன். ஆக இந்த தியாகராசனுக்கு மிகுந்த தகுதி, தமிழகத்தின் முதலமைச்சராய் வருவதற்கான தகுதி உடைய தமிழன் என்று சொன்னால் அது தியாகராசன் தமிழனுக்கு தான் உண்டு. ஆனால் நீங்கள் ஒருபோதும் திராவிடர்கள் அதை ஏற்க மாட்டீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நிதியமைச்சராகவே அவரை விட்டு வைக்க முடியல உங்களால. நிர்மலா சீதாராமனுடைய கண்களில் விரல் விட்டு குடைந்தெடுத்த தமிழனை நீங்கள் தூக்கி போட்டுவிட்டு நிர்மலா சீதாராமன் இடத்திலே திருவோடு ஏந்தி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை என்றால் மத்திய அரசினுடைய நிதி உங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லுகிறார்கள் என்று புலம்புகிறீர்கள். புலம்பல் எதற்கென்று எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும். இதை வெளிப்படையாக இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்பதற்கான முன்னோட்டம் இது. ஆனால் நீங்கள் ஏற்கனவே அவற்றை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்கள் அணியிலே உங்களுக்கு முட்டுக் கொடுத்துக் கொண்டிருந்த பிரின்ஸ் கஜேந்திர பாபு சொல்லிவிட்டார். புதிய கல்விக் கொள்கையை பாஜக அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த புதிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக இந்த திராவிட அரசு தனித்தனியே செயல்படுத்த தொடங்கிவிட்டது என்பதை உங்கள் கல்வியாளர்களே அம்பலப்படுத்தினார்கள். அப்படி ஒரு அம்பலப்படுத்திய ஓர் ஆசிரியரை அண்மையில் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் இடைநீக்கம் செய்தார் என்பதும், மக்களினுடைய கடுமையான போராட்டத்திற்கு பின் ஆசிரியர் மீண்டும் பணியேற்கப்பட்டு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் என்பதும் வரலாறு. ஆகையினால் நீங்கள் பேசும்போது தமிழ் வாழ்க என்று பேசுவீர்கள், தமிழ் வாழ்வதற்கான எந்த வேலையையும் செய்ய மாட்டீர்கள் என்பதை தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் நன்கு உணர்ந்த காரணத்தினால்தான் இனியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி தமிழ் இருக்க முடியாது, நாம் தனி கட்சி காண வேண்டும் என்று தமிழர் விடுதலை கட்சி உடைந்திருக்கிறார். என்ன, நாங்க உங்களை நம்பணும். எரிந்து தீ குளித்து எரிந்த அத்தனை தமிழர்களும் தமிழ் வாழ்க இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று மண்ணெண்ணெயை மேலே ஊற்றிக்கொண்டு எரிந்து போன தமிழர்கள் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்றார்கள். நீங்கள் என்ன சொன்னீர்கள்? நெவர் ஹிந்தி எவர் இங்கிலீஷ் என்றீர்கள். நெவர் ஹிந்தி எவர் இங்கிலீஷ். எப்போதும் இந்திக்கு இங்கே இடமில்லை. ஆனால் ஆங்கிலம் என்றைக்கும் இந்த மண்ணை விட்டு அகலாது என்கிறீர்கள். ஆங்கிலம் ஆட்சி புரிவதற்கா இந்த தமிழன் அத்தனை தடியடிகளையும் உதைகளையும்
தற்கொலைகளையும் செய்து கொள்ள வேண்டியிருந்தது.